எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1 பத்தி தான் பார்க்க போறோங்க. அந்த ஜிஎஸ்டிஆர் 1ல வரக்கூடிய முக்கியமான எரர்ங்க. அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா, அத எந்த மாதிரியான மெத்தட யூஸ் பண்ணி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதுக்கு எப்படியான சொல்யூஷன் குடுத்து அத சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட் ஓப்பன் பண்றேங்க. அதுக்கு நான் என்ன பண்றேன், கோ டூ அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். அதுல ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வருங்க. ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை செலக்ட் பண்றேன். இதுல ஆல்ட் F2 கொடுத்து பீரியட் ஏப்ரல் மாசம் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் 2 வந்து ஏப்ரல் மாசம் கொடுத்துக்கிறேங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் எடேன்னு சொல்லிட்டு ஒரு 2 எரர் இருக்கு இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, இங்க வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு இல்ல. அதாவது எரர் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க ரிப்போர்ட் வந்து ஆகவே இல்லை, வரவே இல்லை. இப்போ எரர்ல இருக்கு, அன்சர்டன் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுல, இங்க வரலைங்க. இப்போ எரர்ல இருக்கு. ஜஸ்ட் நான் இங்க என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட் இந்த மாதிரி எரர் வந்தோடனே இந்த எரரை சால்வ் பண்றதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் வித் இன்கம்ப்ளீட் அண்ட் மிஸ்மேட்ச் இன் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க, என்டர் கொடுத்து உள்ள போய் அந்த எரரை சால்வ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸெப்ஷன் என்ன எரர் அப்படிங்கறத சொல்லுங்க. எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்ல இது என்ன எரர் அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா என்ட்ரிக்குள்ள தான் போகும் உங்களுக்கு. ரெண்டாவது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து எரரை சார்ட் அவுட் பண்ண முடியாதுங்க. இந்த இடத்துல பாருங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் ஆஃப் த பார்ட்டி ஆர் இன்வேலிட் அண்ட் நாட் ஸ்பெசிஃபைட். ஸோ அப்ளிகபிள் டேக்ஸ் லெட்ஜர் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட்னு ஒரு எரர் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு எரரும் சேர்ந்து இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க டிரான்சாக்ஷன் வித் இன்கம்ப்ளீட் அண்ட் மிஸ்மேட்ச் இன் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போய் நீங்க எரர் சால்வ் பண்ணீங்கன்னா சால்வ் பண்றது கஷ்டங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அவுட்வர்ட் சப்ளைஸ் இன்வேலிட் ஆர் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி காமிக்குது இல்லைங்களா? அப்போ இதோட பிரேக்கப் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. என்னென்ன எரர் இருக்குது, அதை எப்படி ஈஸியா ரிசால்வ் பண்ணலாங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்து இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா தான் ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் இதை சால்வ் பண்றதுக்கு என்டர் கொடுக்குறேங்க. என்டர் கொடுத்தோனையும் உங்களுக்கு டைரக்டா அந்த என்ட்ரிக்குள்ள போயிருது. ஸோ அதுல என்ன பிரச்சனைங்கிறது இந்த இடத்துல சொல்லிடுது பாருங்க. இங்க வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் வந்து பார்ட்டி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பார்ட்டி ஆர் இன்வாலிட் ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னா இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்ல நம்ம ரெகுலர்னு கொடுத்துட்டோம், ஆனா ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல அப்படிங்கிற இந்த வந்து பாத்தீங்கன்னா எரரை ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, ஈஸியா என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது எரர் எந்த இடத்துல எரர் இருக்கோ அதற்குண்டான பேஜே ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, ரெகுலர்னா நீங்க ஜிஎஸ் நம்பர் கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஜிஎஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா. இல்லைன்னா நீங்க அன்ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். எரர் இப்போ சால்வ் ஆயிடுச்சு பாருங்க. ரெண்டாவது இங்க அப்ளிகபிள் டேக்ஸ் லெட்ஜர் இஸ் நாட் ஸ்பெசிஃபைன்னு சொல்லி வருதுங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, என்டர் கொடுத்து திருப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எரர் என்ன அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனே கொடுத்துடலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அப்ளிகபிள் டேக்ஸ் லெட்ஜர் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட், நாட் செலக்டட்னு சொல்லி வருதுங்க. அப்போ அப்ளிகபிள் டேக்ஸ் லெட்ஜர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு இங்க இன்னொன்னு விஷயம் ஒன்று கவனிச்சீங்கன்னா தெரியுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ் வந்துருச்சு, ஆனா எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு டேக்ஸ் வரலைங்க, ஐஜிஎஸ்டியும் வரல. ஆனா இது வந்து லோக்கல் சேல்ஸ் தான். அப்போ வந்து என்ன வரணும், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு அந்த வேல்யூ வரும், டாக்ஸ் வேல்யூ வரணும். அப்போ எஸ்ஜிஎஸ்டிங்கிற லெட்ஜர்ல டாக்ஸ் வேல்யூ வரல அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு இது வந்து எஸ்ஜிஎஸ்டி லெட்ஜர்ல பிரச்சனை அப்படிங்கிறதுங்க. அப்போ நான் என்ன பண்றேன், டைரக்டா அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற லெட்ஜருக்குள்ள போய் என்ன பண்றேன், சால்வ் பண்ண போறேன். கண்ட்ரோல் என்டர், நான் இங்கிருந்து ஆல்டர் பண்றதுக்கு கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்றேன். யூஸ் பண்றப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுதுங்க, இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா டைப் ஆஃப் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கரெக்டா கொடுத்துட்டோம். டாக்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி தான் வந்து நம்ம கொடுத்துருக்குறோங்க. ஆனா இங்க டாக்ஸ் டைப்ல வந்து சிஜிஎஸ்டிங்கிறது தப்பா செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எஸ்ஜிஎஸ்டி அல்லது யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டிங்க யூடிஐஜி ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை கொடுத்து நம்ம சேவ் பண்றோங்க. அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ட்ரியை கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், இது மாதிரி இவிபிள் ஆப்ஷன் கேக்குது, நான் நோ கொடுத்துட்டேன். இந்த இடத்துல அப்டேட் கேக்குதுங்க. இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல வவுச்சர்ல ஸ்டேட்டஸ்ல அப்டேட் ஆகணுமான்னு கேக்குது. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் எங்கெங்க இருக்கோ அந்த லெட்ஜருக்குள்ள வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து நம்ம இந்த எரரை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து இன்னொரு எரர் ஒன்று வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வந்திருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்டர் கொடுத்துள்ள போறீங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல் பிட்வீன் த பார்ட்டி அண்ட் த டிரான்சாக்ஷன் அது என்டர் கொடுத்துள்ள போனீங்கன்னா நம்ம மாத்தணும் இல்லைங்களா, முன்னாடி என்ன மாத்தி இருக்கிறோம், நம்ம டிரான்சாக்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பை மாத்தணும். ஆனா வந்து என்ன பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மாஸ்டர் லெவல்ல இது வந்து மாத்தாம விட்டுட்டோங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், டிரான்சாக்ஷன் லெவல்ல மாத்திர என்ன எரரை நீங்க மாத்துறீங்களோ, என்ன விஷயத்த மாத்துறீங்களோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், மாஸ்டர் லெவல்லையும் வந்து மாத்தணும். டிரான்சாக்ஷன் மாத்தினா மட்டும் பத்தாதுங்க. அதாவது நான் லெட்ஜர் மாஸ்டர் வந்து சொல்றேங்க. நீங்க மாஸ்டர் லெவல்ல மாத்தக்கூடிய அந்த சேஞ்சஸை வந்து கரெக்ஷனை வந்து நீங்க மாஸ்டர் அண்ட் டிரான்சாக்ஷன் ரெண்டுலையும் பண்ணீங்கன்னா தான் இந்த மிஸ்மேட்ச்
இன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல் பிட்வீன் த பார்ட்டி அண்ட் த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இந்த எரர் வராது. ஏன்னா பார்ட்டி மாஸ்டருக்குள்ள ஒரு ஒரு டீடைல் இருக்குது, டிரான்சாக்ஷனுக்குள்ள ஒரு டீடைல் இருக்குதுங்கிற மாதிரி டேலி எரர் சொல்லுதுங்க. இப்போ இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னாங்க, நீங்க என்டர் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்க இதுல வந்து என்ன பண்ண போறோம், 2 ஆப்ஷன் கேக்குதுங்க. அப்ளை சேஞ்சஸ் ஃப்ரம் மாஸ்டர் டு டிரான்சாக்ஷன் அல்லது ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டு மாஸ்டர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கேக்குதுங்க. இதுல வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க, இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன், கரெக்டான உங்களுக்கு வந்து டீடைல் அப்படிங்கறத பார்க்கணுங்க. அப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடியதுதான் கரெக்ட். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து அன்ரிஜிஸ்டர், இவங்க ரெகுலர் கிடையாது. ஸோ அப்போ மாஸ்டருக்குள்ள ரெகுலர் இருக்கக்கூடிய அந்த கரெக்ஷனை வந்து தப்பா இருக்கக்கூடிய அந்த டீடைலை வந்து நம்ம மாத்த போறோம். அது எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்துட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய டீடைல் கரெக்ட். அப்ப மாஸ்டருக்குள்ள அப்டேட் ஆகணும்னா டிரான்சாக்ஷன் டு மாஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த எரர் சால்வ் ஆகும். அல்லது டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடியது தப்பா இருக்குது, மாஸ்டர்ல கரெக்டா இருக்குது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல மாஸ்டர்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்டேட் ஆயிக்குங்க. இப்போ நான் டிரான்சாக்ஷன் டு மாஸ்டர் கொடுக்குறேன், என்டர் கொடுத்துட்டு எஃபெக்டிவ் டேட் கேட்குது, எந்த தேதியில இருந்துன்னா நான் நியூ எஃபெக்டிவ் டேட் கொடுத்துட்டு 1/4/26 கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்றேங்க. இப்போ இது அப்டேட் கேட்குது, நான் எஸ் கொடுக்குறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எரர் சால்வ் ஆயிருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் F2 கொடுக்குறேன், ஆல்ட் F2 கொடுத்தா பீரியட் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது அன்சர்டன் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ B2Cல வந்து உங்களுக்கு இந்த 2 இன்வைஸுமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எரர் இல்லாம நீங்க அழகா வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எரரை சால்வ் பண்ணணும். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகுங்க. ஏன்னா என்ன எரர் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எரரையும் சால்வ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேலி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து டெய்லி நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியுமே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.